புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கொடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு காலமாகி கிடந்தாங்க. இவங்களுடைய இந்த மறைவுக்கு யார் காரணம், இதில் சம்பந்தப்பட்டவனுங்க யாரு அப்படின்ட்டு தெரியாம மிக பெரும் அளவில் தமிழக மக்களும் மிக முக்கியமாக அந்த பெண்ணினுடைய பெற்றோரும் உறவினரும் பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தில் இருந்தாங்க. போலீஸாரும் எவ்வளவோ முயற்சி செய்தாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகிடுச்சு. இன்னமும் இந்த சம்பவத்தில் யார் தான் குற்றவாளி அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலையில் போலீஸாரினுடைய தீவிர முயற்சியில தீவிர விசாரணையில இந்த மோசமான சம்பவத்தை செய்த கொடூரன் பாவி அவனுடைய பெயர் தர்ம முனீஸ்வரன் அப்படின்றது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவன் யாரு, எப்படி இந்த சம்பவத்தை செய்தான், இதுக்கு முன்னாடி அவன் எந்த மாதிரியான மோசமான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அவனுடைய அயோக்கியத்தனத்தை பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமாக இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. அவனை பற்றின அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய குளத்தூர் பகுதி, அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தவங்க. இவங்க கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி தேர்வு எழுதிட்டு வந்திருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு வந்திருக்காங்க. அன்று மாலை 6 மணிக்கு மேலே இவங்க வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றிருக்காங்க. மிக முக்கியமா அந்த ஊரில் பல பகுதிகளில் இன்னமும் கழிப்பறை வசதிகளே, பல வீடுகளில் கழிப்பறை வசதியே இல்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த சம்பவம் பற்றி அந்த 12ஆம் வகுப்பு மாணவியினுடைய சகோதரி கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய தங்கை 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நர்சிங் படிக்க ஆசைப்பட்டாங்க, அதுக்குள்ளார இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேதனையோட சொல்லியிருந்தாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு இவங்க. காலமான அந்த மாணவி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல அந்த பள்ளியிலேயே 3ஆம் இடத்தை பிடித்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவி பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு ஆளாகி இருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கெங்கோ தேடி பார்த்துருக்காங்க. மாணவியின் பெற்றோர் உறவினரெல்லாம் எங்கும் கிடைக்கல. அதன் பிறகு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. புகாரை வாங்க மறுத்துட்டாங்க. புகாரை வாங்க மறுத்ததோட உன்னுடைய பொண்ணு யார் கூடவாது ஓடி இருப்பா அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்தில் இருந்த காவலரை அசிங்கமாக பேசியிருந்தாங்க. அதாவது விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் பிரவீனா தான் இப்படி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இந்த விவகாரம், இந்த மோசமான சம்பவம் நடந்து 10 நாள் ஆகிவிட்டது. 10 நாட்களாக இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கைது செய்யப்படலை அப்படின்றது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அது மட்டும் அல்லாமல் 10 நாட்களாக இன்னமுமே அந்த மாணவியின் உடலை வாங்க பெற்றோரும் உறவினரும் கிராமத்தினரும் மறுத்துட்டாங்க. இதில் சம்பந்தப்பட்டவன் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படும் வரை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இதில் சம்பந்தப்பட்ட அந்த பாவி சிக்கி இருக்கான். அதன் பிறகுதான் தற்போது அந்த மாணவியின் உடலை வாங்குவதற்கு மாணவியின் பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விவகாரத்தை செய்தவன் யாரு, எப்படி சிக்கனா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்புடைய நபர்கள் யார் அப்படின்ற மாதிரியும் மாணவியின் உறவினர்கள், கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்த வட மாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் அப்படின்ட்டு 50க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டாங்க. அந்த கிராமம் முழுவதும் வீடு வீடாக சல்லடை போட்டு விசாரணையும் நடத்தினாங்க. இருந்தாலும் இதில் சம்பந்தப்பட்டவனை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிலையில இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேருக்கு DNA மருத்துவ பரிசோதனையையும் போலீசார் எடுத்திருந்தாங்க. இதனுடைய முடிவுகளுக்காக தற்போது காத்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தற்போது இதில் சம்பந்தப்பட்டவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். அதாவது அந்த மாணவி இருந்த இடம்,
அந்த மாணவி காலமாகி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து அருகே இருக்கக்கூடிய காட்டு பகுதி. அவங்க வீட்டுக்கும் அந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட 200 மீட்டர் இடைவெளி மட்டும்தான். அந்த இடத்தை சுற்றி எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களும் இல்லை. ஆனால் அந்த இடத்திற்கு சற்று தள்ளி ஒரு காற்றாலை இருக்கின்றது. அங்கு சிசிடிவி காட்சிகளை அங்கிருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை வந்து சென்றிருப்பதை போலீசார் கண்டறிந்திருக்காங்க. அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து மர்ம நபரால திருடப்பட்டது அப்படின்றது தெரிய வந்தது. அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதாக காவல் நிலையத்திலையும் புகார் இருந்தது. இதன் காரணமாக உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் சென்று விசாரணை நடத்தினாங்க. அதன் பிறகு திருடப்பட்டது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்தது. இந்த வாகனத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு அந்த நேரத்தில் வந்த நபர் யார் அப்படின்றத விசாரணை செய்ததில் அந்த நபர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த 30 வயதான மாவீரன் என்கின்ற தர்ம முனீஸ்வரன் அப்படின்றது தெரிய வந்தது. அவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில மார்ச் 19ஆம் தேதி அதிரடியாக கைது செய்யப்பட்டான். இவன் மீது பல வழக்குகள் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விவகாரத்தில் சிக்கி இருக்கின்றான். 2019ஆம் ஆண்டு இவன் மீது 3 திருட்டு வழக்குகள் இருக்கின்றது. அதேபோல 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் 60 வயது ஒரு மூதாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தொல்லை கொடுத்திருக்கான், சித்திரவதை பண்ணியிருக்கான். அவங்களும் காலமாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. 2022ஆம் ஆண்டு தான் இவன் இந்த வழக்கு தொடர்பாகவே கைது செய்யப்படுறான். ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சம்பவத்தில் ஆயுள் தண்டனை கொடுத்தும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருப்பது தான் பெரும் பரபரப்பான ஒரு விஷயமே. ஒரு ஆயுள் தண்டனை கைதி எப்படி வெளியே வந்தான் அப்படின்ற மாதிரி கூட பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மிக பெரும் கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இவன் என்ன செய்தான், அந்த இடத்திற்கு இவனுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இவன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்தவன். அந்த பகுதியில் அந்த இருசக்கர வாகனத்தை திருடி இருக்கான். அதன் மூலமாக தான் தற்போது சிக்கி இருக்கான். அதன் மூலமாக சிக்கலை, அந்த வாகனத்தின் மூலமாகவும் சிக்கனா. இந்த பெண்ணினுடைய அதாவது 12ஆம் வகுப்பு மாணவியினுடைய விவகாரத்தில் அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா விரல் இடுக்கில் அந்த மாணவியின் தசை இருந்துதான். அந்த டிஎன்ஏ எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்துருக்காங்க. இவனுடைய டிஎன்ஏ கூட பரிசோதனை செய்து பார்த்ததில் ஒத்து போயிருக்கின்றது. அதனால தான் இவன் இந்த விவகாரத்தை செய்தான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்படி தான் இவன் இந்த விவகாரத்தில் சிக்கனான். இவன் எதற்காக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தான் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அந்த மூதாட்டிக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அல்லவா. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் காவல்துறை அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கே கையெழுத்திடுவது இவனுடைய வழக்கம். அப்படி கையெழுத்திட வந்து சென்ற போதுதான் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை இந்த மாவீரன் என்கின்ற தர்ம முனீஸ்வரன் அரங்கேற்றி இருக்கின்றான் அப்படின்றதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த 12ஆம் வகுப்பு மாணவி தொடர்பாகவும் அவன் பல திடுக்கிடும் விஷயங்களை சொல்லியிருப்பதாகவும் தற்போது பரபரப்பான அதிர்ச்சியான விஷயமும் வெளியாகி திடுக்கிட வைத்திருக்கின்றது. அதாவது அந்த மாலை நேரத்தில் இரவு நேரம் அந்த மாணவி 6 மணிக்கு மேலே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவன் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கின்றான். அதாவது கையெழுத்து போட்டுட்டு அங்கு இங்கும் சுற்றி திரிந்து இருக்கின்றான். அதன் பிறகு அந்த காட்டு பகுதிக்கு மது குடிப்பதற்காக வந்திருக்கின்றான் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த மாணவி அங்கே போயிருக்காங்க. இந்த விவகாரத்தில் யார் மீது தப்பு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த மாணவி துணைக்கு ஒரு ஆளை அழைத்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சிலர். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பாவியால் தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது. அந்த பெண்ணை எல்லாம் குறை சொல்லவே கூடாது யாரும். இந்த மாதிரியான மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட இவனை எதுக்கு வெளியே விட்டாங்க அப்படின்றது தான் மிக பெரும் கேள்வியே. இந்த மாதிரியான மோசமான
செயலை செய்த இந்த தர்ம முனீஸ்வரனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்? ஏற்கனவே ஆயுள் தண்டனையில தான் இருக்கான். அப்படி இருந்தவன் வெளியே வந்து இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை செய்திருக்கான். இவனுக்கு இனிமே என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தூத்துக்குடி 12ஆம் வகுப்பு மாணவியை இந்த நிலைக்கு ஆளாக்கி இந்த மோசமான கொடூரனை பற்றியும் இவனுடைய பின்னணியை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.